இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்காக யோவானதுடைய 15ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிப்போம். கததாமே இந்த வசனங்களின் மூலமாக தேவனோடு பேசுவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்திலே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை நாங்கள் வாசித்தோம். அப்பா, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வேத பகுதியின் மூலமாக எங்களோடு பேசும். கடந்த வாரத்திலே நீர் எங்களோடு பேசினீர். இந்த வாரத்திலும் அந்த சத்தியத்தை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்கு நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படும். நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பிக்கட்டும், எங்களை ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தட்டும். அப்படியே நீ செய்யறதுக்காக நன்றி, ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே இதே வேத பகுதியை தான் உங்கள் மத்தியிலே தியானத்திற்காக வைத்தேன். இந்த வேத பகுதி என் தேவனாகிய கர்த்தர் சொன்ன ஒரு உவமை. இது அவருடைய கடைசி உவமையாய் இருக்கிறது. இந்த உவமையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலரோடு சொன்ன விஷயம்தான் என்ன? அவர் சொல்றாரு, நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நீங்கள், அதாவது அப்போஸ்தலர்களாகிய நீங்கள் என்னுடைய திராட்சை செடியில் இருக்கிற கொடிகள். இப்படி சொல்லிவிட்டு சொல்றாரு, இந்த திராட்சை கொடியாகிய நீங்கள் திராட்சை செடியாகிய என்னோடு நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள், மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள். ஆனா எந்த திராட்சை கொடி செடியோட நிலைத்திராமல் இருக்குதோ அது முதலாவது என்ன ஆகிவிடும் என்று கேட்டீங்கன்னா, அப்படியே உலர்ந்து போய்விடும். உலர்ந்து போனது எரியுண்டு போகும். எரியுண்டு போனது அக்னியினாலே சுட்டரிக்கப்படும். ஒரு பெரிய ஆபத்து யாருக்கு இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, கொடி, எந்த கொடி செடியோட இணைந்திருக்காம இருக்குதோ, நிலைத்திருக்காம இருக்குதோ, அந்த கொடிக்கு இந்த ஆபத்து காத்திருக்கிறது என்பதை இயேசு ரொம்ப அழகாக மிக மிக சுருக்கமாக சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு அவர் அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். ஒரு கட்டளையை கொடுக்கிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தும் இதை தான் சொல்லுகிறார். நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள். நாம் திராட்சை செடியிலே இணைக்கப்பட்ட கொடிகள். நாம் எப்படிப்பட்ட கொடிகளாய் இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். நான் கனி கொடுக்கிற கொடியா, இல்லாவிடில் கனி கொடாத கொடியா? கனி கொடுக்கிற கொடி என்னவா இருக்க வேண்டும் என்பதை இயேசு தாமே சொன்னார். அதுல போன வாரத்துல நம்ம தியானிச்சோம். என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு கட்டளையிட்டாரே,
எதிலே நிலைத்திருக்கும்படியாய் நம்மை அழைத்தார்? முதலாவது, அவருடைய வசனத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். அவருடைய வசனத்திலே நிலைத்திருக்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அப்போ தேவனுடைய வசனத்தை குறித்து நான் உங்களோட அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தேன். தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது? அது அழியாதது, அது ஜீவனுள்ளது, அது சத்தியம் உள்ளது, அது ஒப்புரவாக்குகிற வசனமாய் இருக்கிறது, அது ரட்சிக்கிற வசனமாய் இருக்கிறது, அது கிருபை பொருந்திய வசனமாய் இருக்கிறது, அது அதிகாரம் நிறைந்த வசனமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை எவ்வளவு கொடுத்திருக்கிறார்? அதை தான் உங்களுக்கு சொன்னேன். நமக்கு அந்த வார்த்தைகளை, தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு முதலாவதாக ஆதாரமாக கொடுத்திருக்கிறார், அடித்தளமாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தின் ஆதாரம் தேவனுடைய வார்த்தையே. அந்த ஆதாரமாக கொடுத்த அந்த வார்த்தை நமக்கு ஆகாரமாகவும் கொடுத்திருக்கிறார். ஆரம்ப நிலையில அது நமக்கு பாலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஞான பாலாக. அதற்கு பிறகு திடகாத்திரமான ஆகாரமாய் அது நமக்கு உபதேசமாக கொடுக்கப்படுகிறது. இதே வார்த்தையை தேவன் நமக்கு ஆலோசனையாக கொடுத்திருக்கிறார். நல்வழிப்படுத்துவதற்காக, அவருடைய செம்மையான வழியில நடப்பதற்காக தேவன் அதை ஆலோசனையாக கொடுத்திருக்கிறார். ஆலோசனையாக கொடுத்த தேவன் அது நமக்கு ஆரோக்கியமாகவும் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலும் ஆரோக்கியம், ஆவியிலும் ஆரோக்கியம், ஆத்மாவிலும் ஆரோக்கியம். இப்படி அது ஆரோக்கியமாய் கொடுக்கப்பட்ட அதே வார்த்தையை என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்திற்கென்று கொடுத்திருக்கிறார். நாம் அவரை போல மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அவர் சுத்தவானாய் இருக்கிறது போல நாமும் சுத்தவானாய் இருக்க வேண்டும் என்ற ஒரே வாஞ்சையோடு அந்த வார்த்தையை நமக்கு பரிசுத்தத்திற்கென்று கொடுத்திருக்கிறார். அதனாலே நம்மை சுத்திகரிக்கிறார். அதே வார்த்தையை என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பட்டயமாக கொடுத்திருக்கிறார். சத்ருவை வீழ்த்துவதற்கு, சத்ருவின் மேல ஜெயம் பெறுவதற்கு, ஒரு ஜெய ஜீவியம் வாழ்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் அதே வசனத்தை நமக்கு பட்டயமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க எப்படி கையாளுகிறீங்க? இந்த வசனத்தின் மேல நீங்க பிரியம் வைக்கிறீங்களா? இந்த வசனத்தின் மேல் பிரியம் வைத்தீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? வாசிப்பீர்கள். வாசிப்பீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? தியானிப்பீர்கள். தியானித்தால் என்ன செய்வீர்கள்? அதை அறிக்கை செய்வீர்கள். நன்றாக கவனிங்க. தேவனுடைய வசனத்திலே நிலைத்திருக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். கனி கொடாத அந்த கொடி திராட்சை செடியோடு இருக்கிறது போல காணப்படுகிறது, ஆனா கனி கொடுக்கல. ஏன்னா அது நிலைத்திருக்கல. எதோட நிலைத்திருக்கல? செடியோடு நிலைத்திருக்கல. அப்ப செடியோட நிலைத்திருக்காததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா 3 முக்கியமான காரணங்கள். எபிரேய ஆக்கியோன் இதை சொல்லாமல் இல்லவே இல்லை. எபிரேயருடைய 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எபிரேய ஆக்கியோன் சொல்றாரு, நீங்கள் இந்த வசனத்திலே உறுதியாய் அதை பற்றி கொண்டிருங்கள். உறுதியாய் பற்றி கொள்ளாமல் போனால் அந்த கொடி என்ன செய்யாது? கனி தராது. அப்ப கனி தராமல் போறதுக்கு 3 காரணங்கள் என்ன அப்படி சொல்லும்போது, இந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை முழுமையாய் வாசித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். 3 முக்கியமான காரணங்கள் தெரியும். 1, இவங்க கேட்டாங்க. ஆனா எப்படி கேட்டாங்க? வசனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். எப்படி கேட்டாங்களா? கனி கொடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கேட்போம். இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், நீங்க கேட்கறீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்பலாமா? நம்ப வேண்டாமா? விசுவாசம் இல்லாமல் கேட்டீங்கன்னா கொடி செடியோடு நிலைத்திருக்காது.
செடியோடு நிலைத்திராவிட்டால் கனி கூடாது. கவனிச்சுங்களா? எப்படி கேட்க போறீங்க? அப்போ விசுவாசத்தோட கேட்கணும், கேட்கணும், வாசிக்கணும், கேட்கணும், வாசிக்கணும். சரி, ரெண்டாவது முக்கியமான காரணம், கேட்டாச்சு ஆனா கீழ்ப்படிய மாட்டோம். நல்ல கவனிங்க, கீழ்ப்படியாமை தேவனுடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருப்பதற்கும் கனி தருவதற்கும் தடையா இருக்கிறது. மூணாவது, கீழ்ப்படியாய் மாத்திரம் இல்ல, நிர்விசாரம். தேவனுடைய வார்த்தையை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்ல, நம்ம வாழ்க்கையில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்ல. மனிதனுடைய வார்த்தைக்கு நம்ம மகத்துவம் கொடுக்கிறோம், நமக்கு பிரியமானவனுடைய வார்த்தைக்கு மகத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் சர்வ லோகாதிபதி சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறது இல்ல, மகத்துவம் கொடுக்கறது இல்ல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல, அதை நிர்விசாரமா எண்ணுகிறோம். இப்படி செஞ்சோன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த கொடி என்ன செய்யாது, கனி கொடுக்காது. எந்த மனிதனும் எந்த விசுவாசியும் கனி கொடுக்கவே மாட்டான். கனி கொடுக்கலனா அவன் எரியுண்டு அக்னியிலே தள்ளப்படுவான், அக்னியிலே சுட்டடிக்கப்படுவான். சரி, இப்ப இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நீங்க எவ்வாறாக கையாளுகிறீர்கள்? சோ இன்னைக்கு முதல் காரியத்தை கடந்த வாரத்துல நான் பேசினதுதான் இப்ப சொன்ன இவ்வளவு நேரம். தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருங்கள். தேவன் கொடுக்கிற முதல் கட்டளை, அவரில் நிலைத்திருக்கணும்னா அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிற பழக்கம் இருக்கணும். அப்ப நிலைத்திருத்தல் என்று நான் சொன்னதுக்கு 3 முக்கியமான காரியத்தை சொன்னேன். நிலைத்திருக்கிறதுனா அவரோட வாசம் பண்ணுதல். ரெண்டாவது, அவரோட வாசம் பண்ணிட்டீங்க, வாசம் பண்ண நீங்க என்ன செய்யணும்? பின்வாங்கி போக கூடாதுல, பின்வாங்கி போகாம இருக்கணும். அப்படி இன்னொன்னு காரியத்தை அந்த அந்த நிலைத்திருக்க சொல்றது என்ன தெரியுமா? உறுதியாய் பற்றிக்கொள். இயேசு சொல்ற என்ன நிலைத்திரு அப்படின்னா என்னோட வாசம் பண்ணு, என்னை விட்டு பின்வாங்கிறாத, என்னுடைய வசனத்தை உறுதியா பற்றிக்கோ. இப்படி நீங்களும் நானும் செஞ்சோம்னா இயேசுவோடு கனி தருவோம். ஹல்லேலூயா. இயேசுவில் நிலைத்திருப்போம். இயேசுவில் நிலைத்திருந்தா அவர் என்ன தெரியுமா செய்வாரு? கனி தர வைப்பாரு, மிகுதியான கனி கொடுக்க வைப்பாரு. சரி, இப்போ அடுத்த ஒரு பகுதிக்கு நேரா வரணும். ரெண்டாவது பகுதி நான் சொன்ன இந்த ரெண்டுனா தனியா இதையும் அதையும் பிரிச்சிடக்கூடாது. இந்த ரெண்டு இணைந்து இருக்கிற காரியம். வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்கணும். யாருடைய வசனம்? இயேசுவின் வசனம் நமக்குள் நிலைத்திருக்கணும். ரெண்டாவது எதில நாம் நிலைத்திருக்கணும் கேட்டீங்கன்னா, வாசிங்க 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இப்ப அடுத்த கட்டளை கொடுக்கிறாரு, என் வார்த்தையில நிலைத்திரு, என் அன்பில நிலைத்திரு. நல்லா கவனிங்க, எந்த அன்பில நிலைத்திருக்கணும்? தேவ அன்பிலே நிலைத்திருக்கணும். நீங்க பாட்டுக்கு நான் அன்பு கூறுறேன், நான் அன்பு கூறுறேன் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் முதலாவது அன்பு கூர்ந்தோம்? சத்தியமா கிடையாது. நம்ம எங்க இருந்தோம்? பாவத்தில் இருந்தோம், பாவத்தின் அடிமைத்தனத்தை சிக்கி இருந்தோம், சாபத்தின் பிள்ளைகளா இருந்தோம். நம்ம எப்படி ஆண்டவர்ட்ட அன்பு கூறுவோம்? பாவம் சந்தோஷத்துல களி கூர்ந்துட்டு இருந்தோம். ஆண்டவருக்கு அது அருவருப்பா இருக்கு, ஆனா அதுல நம்ம சந்தோஷமா களி கூர்ந்துட்டோம். ஒரு காலத்துல முற்காலத்துல நம்ம செத்து போன நிலையில் இருந்தோம். ஆனா என் ஆண்டவர் நம்ம எப்போ அன்பு கூர்ந்தார் தெரியுமா? பாவத்திலே நாம் ஜீவிக்கும் பொழுது நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. எப்படிங்க? அவர் தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த படியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நல்லா கவனிங்க, நீங்க முதல்ல அவரை நேசிக்கல, நீங்க முதல்ல அவரிடத்தில் அன்பு கூறல, ஆண்டவர் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தார். அதனால்தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப நம்ம ரொம்ப பெருசா ஒண்ணும் செய்ய போறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட அன்பு கூர்ந்தேன்ல. தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்றதுக்கு ஒரு முக்கியமான வே என்ன? இயேசுவையே நமக்கு கொடுத்துட்டார். அப்படிதானே?
கொஞ்சம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூர்ணப்படும். நல்ல கவனிங்க, யாரும் தேவனை கண்டதே இல்லை. அப்போ கண்டதில்லை என்று சொன்னா தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை இன்னும் ஒரு வசனத்தை அதோட சுட்டி காட்டுகிறேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கு. இப்ப ஆண்டவர் எப்படி நமக்கிட்ட அன்பு கூர்ந்தாரு? இயேசுவையே நமக்காக இரட்சகராக இந்த உலகத்துல அனுப்பினார். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இப்ப ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டுச்சா? நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு பாருங்க. அவருக்கு துரோகிகளா இருந்தோம், அவருக்கு அருவருப்பான மக்களா இருந்தோம். ஆனா ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்துல மனித ரூபம் எடுக்க வைத்து அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். அப்படிதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். அதனால்தான் முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தா நம்ம என்ன செய்தோம்? நம்ம ஆண்டவர் ஒரு நாள் கண்டதில்லை இல்ல, காணாததுனால நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க பழகணும். ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க பழகணும். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையில நீங்க நிலைத்திருக்கிறீங்கன்னா அடுத்தது நீங்க சக சகோதர சகோதரிகளோடு சக மனிதர்களோடு நீங்க அன்பு கூற பழகி கொள்ள வேண்டும். வாசிங்க அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். தன் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். கவனிங்க, நீங்க ஒளியில இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் என்ன செய்யணும்? தேவன் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல முதலாவது அவரிடத்தில் அன்பு கூறணும். அவரிடத்தில் அன்பு கூறுகிற நீங்கள் உங்கள் சக சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு கூற பழகிக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்க அன்பு கூறலன்னா நீங்க எதுல நடக்கிறீங்கன்னு சொல்றாரு? இருளிலே நடக்கிறீங்க. இருளிலே நடக்கிறீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு போகிற பாதை தெரியாது, நீங்க லக்கை அடைய முடியாது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக தேவ பிள்ளைகளோடு சக மனிதர்களோடு அன்பு கூறவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 2 காரியத்தையும் செய்ய நாம் பழகணும். அதனாலதான் இயேசு தாமே சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாத்தீங்களா? எவ்வளவு அற்புதமான ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு பேர் ஆண்டவர் என்ன கட்டளை சொன்னார் தெரியுமா? புதிதான கட்டளை. புதிதான கட்டளை. சோ ஆண்டவர்ட்ட முதல்ல அன்பு கூறுங்க. இரண்டாவது உங்க சக சகோதர சகோதரிகளோடு சக மனிதர்களோடு அன்பு கூற பழகிக் கொள்ளுங்கள். இப்போ இந்த அன்பு கூறுதல் நமக்கு இருக்கும் என்றால் அதுல நாம் தேவனோடு நிலைத்திருக்கிறோம் அர்த்தம். தேவனில் நிலைத்திருக்கிறோம்னா கனி தரணும். சரி, எப்படிங்க அன்பு கூறுறது? தேவன்ட்ட அன்பு கூறுறதா என்னங்க அர்த்தம்? எப்படி அது வெளிப்படும்? அதுக்குள்ள அடையாளம் தான் என்ன? இயேசுவே இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த விளக்கத்தை வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பாருங்க. இப்படி நான் இருக்கிறேனா, இப்படி இருந்தேன்னா நான் அன்பு கூறுறேன். ஆண்டவர் சொல்ற இப்படி இல்லைன்னா நீ அன்பு கூற மாட்ட. நீ அன்பு கூறுறேன்னு சொல்றதும் பொய். என்ன விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. அதே 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் சொன்னாரா? பிதா என்கிட்ட அன்பா இருக்காருப்பா, ஆனால் நானும் உங்களுக்கு அன்பா இருக்கிறேன். சரி, அதனுடைய விளக்கம் எப்படி சொல்றாரு கவனிங்க. அடுத்த வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இப்ப இயேசுட்ட வந்து, இயேசுவே நான் உம்மிடத்துல அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவே உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நல்லா கவனிங்க. இயேசு பிதாவின் அன்பில் நிலைத்திருந்தார், அப்படிதானே? பிதா அவரிடத்தில் அன்பா இருந்தார். காரணம் என்ன? பிதாவின் கற்பனைகளை இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது நிறைவேற்றினார், அதுக்கு கீழ்ப்படிந்தார். பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றும் செய்ததே இல்லை. அவர் சொல்றாரு, பிதாவின் சித்தம் எனக்கு போஜனம், பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றும் செய்யறது இல்ல. நான் என்னுடையத்துல இருந்து எடுத்து நான் பேசுறதே இல்ல, நான் பேசுறதெல்லாம் பிதாவிடத்து பெற்றுக்கொண்டு பேசுகிறேன். என்ன அற்புதம்! அதனால்தான் பிதா ஆகிய தேவன் இயேசுவிடம் அன்பு கூர்ந்தார். இயேசு பிதாவின் அன்பிலே நிலைத்திருந்தார். அப்படி என்றால் அந்த விளக்கத்தை சொல்லிட்டு சொல்றார், நீங்களும் என் அன்பில நிலைத்திருக்கணும்னா நான் கொடுக்கிற கற்பனைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி தான் வாஸ்தவம், வார்த்தையில நிலைத்திருக்கணும். அதனால சொன்ன இந்த வார்த்தையும் இந்த அன்பும் ஒன்றோடு பிணைந்திருக்கிற ஒன்று, இணைந்திருக்கிற ஒன்று. இதை ரெண்டுத்தையும் நீங்க பிரிக்கவே முடியாது. வார்த்தையை நான் சொன்னேன், பிரியம் வைத்து அந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். இப்ப அடுத்தது சொல்றேன், அப்படி அன்பில நிலைத்திருக்கணும்னு விரும்புறீங்கன்னா அந்த வார்த்தையை கை கொள்ளுங்கள். அந்த வார்த்தையின் படி நடவுங்கள். அவர் சொல்ற கட்டளைகளுக்கு ஒரு நாளும் அதை விட்டு பின்வாங்காதீங்க. அந்த கற்பனைகளை அப்படியே கீழ்ப்படிங்க. நீங்க இப்படி கீழ்ப்படிந்தா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள், நீங்கள் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்ப இன்னைக்கு அநேக நேரங்களில் எங்க நமக்கு ப்ராப்ளம் வருது, பிரச்சனை வருதுன்னு கேட்டா, வசனத்தெல்லாம் படிக்கிறோம், வசனத்தை படிக்கிறோம் நன்றாக. நம்ம வசனத்திலிருந்து அநேக அறிவுபூர்வமான சத்தியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்கிறோம், உண்மை. ஆனா என்ன இல்ல ஒண்ணு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தை நம்ம கை கொள்றதே இல்லை. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வசனத்தை பெற்றுக்கொள்றோமா? இயேசு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, யார் பாக்கியவான்கள் தெரியுமா? கொஞ்சம் வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். இயேசு சொல்ற, என்கிட்ட யாருங்க அன்பா இருக்கா? என் கற்பனைகளை பெற்றுக்கொள்றதோடு நிக்கல, கை கொள்றான். நீங்க பெற்றுக்கொண்டு விட்டுறீங்களா? பெற்றுக்கொண்டு அப்புறமா பார்க்கலாம் நிர்விசாரமா இருக்கீங்களா? பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்பிக்கையோட பெற்றுக்கொள்றீங்களா? பெற்றுக்கொண்ட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? பெற்றுக்கொண்ட வார்த்தையை அசட்டை பண்ணாமல் அதை உங்கள் வாழ்க்கையில முதலிடத்தில் வைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றது, என் வசனத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவன் என்னிடத்தில் அன்பு கூறுகிறான். அடுத்தது ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு கவனிங்க. என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். நீங்க ஆண்டவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை ஆர்வத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்ட வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அப்படி செய்யும் பொழுது ஒன்று சொல்லட்டும், என் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நீங்களும் மகிமை மேல் மகிமை அடைந்து மர்வமாகி கொண்டே இருப்பீர்கள்.
என் தேவனுடைய சாயலை நித்தமும் தரித்துக் கொண்டே இருப்பீர்கள். இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்தது ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னது கவனிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்ன அற்புதமான ஒரு 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 ஸ்லாக்கியம் பாருங்க. இவ்வளவு பாக்கியத்தை பாருங்க. தேவாதி தேவன், சர்வத்தையும் படைத்த தேவன் இந்த மண்பாண்டமாகிய இந்த சரீரத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட் கிடையாது, பூர்ணம் கிடையாது. பூர்ணமடையாத நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நாம் அவருடைய வார்த்தை ஆர்வத்தோடு பெற்றுக்கொண்டு அதை கை கொள்வோம் என்றால், இயேசு சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய், நானும் பிதாவும் உன்னிடத்தில் வந்து வாசமாயிருப்போம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்றாரு, ஒரு மகிமை நம்பிக்கையாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அது எங்க வாசம் பண்ணுகிறார்? இந்த மண்பாண்டத்திலே வாசம் பண்ணுகிறார். இந்த மண்பாண்டம் என்று சொல்லும்போது பலவீனத்தை குறிக்கிறது, அது குறையை சுட்டி காட்டுகிறது, பரிபூர்ணம் கிடையாது. ஆனா இந்த மண்பாண்டத்திலே என் ஆண்டவராகிய கர்த்தர் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். இந்த பாக்கியம் உங்களுக்கு எனக்கும் நித்தமும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறோம். அதுக்குதான் நம்ம தேவ சபையில வாரோம். தேவனை அறிந்து கொள்வதற்காக வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம், ஆண்டவர்ட்ட அன்பு கூற வருகிறோம். ஆண்டவர்ட்ட அன்பு கூற பழகுங்க. இயேசு சொல்றாரு, என் அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய அன்பை குறித்து விளக்கம் நல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து தியானித்து அறிந்து கொள்ளுங்க. அந்த அன்பிலே எத்தனை குணாதிசயங்கள் உண்டு? 16 குணாதிசயங்கள். என்னது அன்பு? எப்படிப்பட்டது தேவ அன்பு? நீடிய சாந்தம் உடையது, தயவுள்ளது, அதுல பொறாமை இல்ல, அது தன்னை புகழவே புகழாது, அதுல இருமாப்பு இல்ல, அதாவது பெருமை இல்ல, ஐயோக்கியம் கிடையாது, தற்பொழிவை நாடாது, கோபப்படாது, அதாவது சினமடையாது, தீங்கு நினைக்காது, அநியாயத்தில் என்ன செய்யாது, சந்தோஷப்படாது, சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இது ஒரு நாள் ஒளியவே ஒளியாது. இத்தனை தன்மைகள் உடையதான் இந்த தேவ அன்பு. இப்ப நல்லா கவனிங்க. இந்த அன்பில நீங்க நிலைத்திருக்கணும். இந்த அன்பை தான் தேவன் உங்களுக்கு இருந்து எதிர்பார்க்கிறாரு. இந்த அன்பு ஒரு மனிதனுக்குள்ள பூரணமா இருந்துச்சுன்னா அவன் பூர்ண புருஷன். அந்த பூர்ணம் ஆக்குறதுக்கு தான் இந்த வேலை. தேவன் பூமியில நம்மளை வச்சு இந்த வனாந்திர பாதையில தேவன் தன்னுடைய உபதேசத்தை கொடுத்து 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 உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அப்ப தேவனுடைய அன்பில் நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும்னா அடுத்த ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்ய நாம் பழகணும். வசனத்தை படிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை தியானிக்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கைக்குள்ள பழகி கொள்ள வேண்டும். கைக்குள்ள நீங்க இயேசுவின் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள், தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் நிலைத்திருக்க கனி தருவீங்க. சரி, இப்போ நிலைத்திருத்தல்னால நமக்கு கிடைக்க போற ஆசீர்வாதங்களை குறித்து உங்களுடைய சில ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். 2 விஷயத்துல நிலைத்திருக்கணும்னு சொன்னேன். இயேசுவின் வார்த்தையிலே நிலைத்திருங்கள், இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்களும் நானும் இப்படி செய்வோம் என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தான் என்ன? எந்த கொடி செடியோட நிலைத்திருக்கலையோ அது உலர்ந்து போம், அது எரியுண்டு போம், அது அக்கினியில போடப்படும், அது அக்கினியினாலே சுட்டரிக்கப்படும். நித்திய ஆக்கினை தீர்ப்பதுக்கு உண்டு. ஆனா எந்த கொடி செடியோடு நிலைத்திருக்கிறதோ
இந்த ரெண்டு விஷயத்தை மிகவும் கருத்தாய் நிறைவேற்றுகிறதோ, இயேசுவின் வார்த்தையில நிலைத்திருக்கிறதோ, இயேசுவின் அன்பிலே நிலைத்திருக்கிறதோ, அப்படிப்பட்ட கொடிக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தான் என்ன? அப்படிப்பட்ட தேவ மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தான் என்ன? முதலாவது ஆசீர்வாதத்தை கவனிங்க. 2ஆம் வசனம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். முதல் ஆசீர்வாதம், சுத்திகரிக்கப்படுவீர்கள். முதல் காரியம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். தேவனுடைய ஆராதனையில் வருவது நோக்கமே என்ன? நீங்க சுத்திகரிக்கப்படணும். பரிசுத்தம் தான் ஒரு விசுவாசியின் பலம். அந்த பரிசுத்தம் உங்களுக்கு வேணும். பிசாசு எதை கண்டு நடுங்க மாட்டான். எந்த ஊழியக்காரரை பார்த்து பயப்பட மாட்டான். ஆனா எந்த ஊழியரிடம் பரிசுத்தம் காணப்படுகிறதோ, எந்த விசுவாசியிடம் தேவனுடைய பரிசுத்தம் காணப்படுகிறதோ, அந்த விசுவாசியை கண்டு அந்த ஊழியக்காரரை கண்டு பிசாசு நடுங்குவான். ஏன் தெரியுமா? அவன் தேவனுடைய சாயலை தரித்துக் கொண்டே இருக்கிறான். பரிசுத்தம் மிக 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 முக்கியமான. இது சும்மா நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க எந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறீர்களோ அதை வைத்துதான் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என்னில் நீ நிலைத்திருந்தனா உன்னை நான் என்ன செய்வேன்? சுத்திகரிப்பேன். எப்படிங்க சுத்திகரிப்பாரு? ஒரு தோட்டக்காரனை கவனிங்க. ஒரு தோட்டம், திராட்சை தோட்டம் இருக்கு. அந்த திராட்சை தோட்டக்காரன் அந்த செடியை பார்க்கற, குடியை பார்க்கற, செடியை பார்க்கற, குடியை பார்க்கறாரு. சில கொடி கனி தரவே மாட்டேங்குது. உடனே இவ்வளோ பெரிய கத்திரிக்கோள் எடுத்து வந்துருவாரு, வெட்டுவாரு. என்ன வெட்டுவாரு? அந்த கொடியில காணப்படுற அசுத்தமான காரியங்கள் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீக்குவாரு. ஏன்னா இது இருக்க இது கனி தரவே தர. பூச்சி வரும், அத கனி கொடுக்காதபடிக்கு தடுத்துரும். அப்ப தேவன் என்ன தெரியுமா செய்வாரு? நீ இயேசுவோட நிலைத்திருக்க விரும்புறியா? ஆமாண்டவரே. இயேசுவின் வசனத்துல நிலைத்திருக்கிறாயா? ஆமாண்டவரே. இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கிறாயா? ஆமாண்டவரே. பிதாவாகிய தேவன் சொல்வார், மகனே உன்னை நான் கொஞ்சம் வெட்டணும், உன்னை நான் கொஞ்சம் செதுக்கணும், உன்னை நான் கொஞ்சம் புடமிடணும். அது அப்படியே என்ன செய்வார்? அதை அழகா சுத்திகரிப்பார். சுத்திகரிக்கும் போது நமக்கு என்னங்க வரும்? கொஞ்சம் கண்ணீர்லாம் வரும். எந்த சிற்றையும், எந்த கடிந்து கொள்ளுதலும் ஆரம்பத்தில் எப்படி இருக்காதான்? சந்தோஷமா இருக்காது. இப்ப நான் கொஞ்சம் கடிந்து கொண்டேன்னா என்னை விட்டு தூரமா ஓடிடுவீங்க, என்னை பார்க்க கூட வர மாட்டீங்க. கடிந்து கொள்ளுதல் உங்களுக்கு நல்லது. சுத்திகரிப்பாரு. சுத்திகரித்தா என்ன தெரியுமாவும்? அவருடைய பரிசுத்தத்துல நீங்க பங்கு கொள்வீங்க. நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கவனிங்க. இந்த பரிசுத்தம் இல்லாம பரலோகத்துல என்ட்ரியே கிடையாது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. முதல்ல நம்மளை சுத்திகரிக்கிறார். 1. செகண்ட், 2வது மிக முக்கியமான காரியம், 5ஆம் வசனத்தை கவனிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 2வது என்ன செய்வார்னா, கனி கொடுக்க வைப்பார். நீங்க கனி கொடுப்பீங்க. ஒரு மரத்தை நீங்க வளர்த்துறீங்க உங்க வீட்டுல, பல வருஷமா அது வளர்ந்துட்டே இருக்கு. நீங்க தண்ணீர் ஊற்றுறீங்க, அதுக்கு நல்ல உரம் போடுறீங்க, நல்ல கொத்துறீங்க, நல்ல சுத்தம் பண்றீங்க. ஆனா கூட அது கனி தர மாட்டேங்குதுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வருத்தம் இருக்கும். இது நம்ம தோட்டத்துல வேஸ்டா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்க, ஒரு நேரம் கனி கொடலாம் வெட்டி போட்டுருவீங்கல்ல. அப்போ நீங்க இயேசு என்னும் செடியோட இணைந்து இருந்தா ஒன்று சொல்லட்டும், உங்களை கனி கொடுக்காம விடவே மாட்டார். கனி கொடுக்க வைப்பார். அது கூட எப்படி கனி கொடுக்க வைப்பார் தெரியுமா? மிகுதியான கனி. ஹல்லேலூயா. 1 2 இல்ல, மிகுதியான கனிகளை கொடுக்க நம்ம வைப்பார். நம்ம அதுக்கு தான் தேவன் அழைத்து இருக்கிற. கொஞ்சம் ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொரு ஆளாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களா நீங்கள். ஏன் நீங்க இயேசுவோட இணைக்கப்பட்டீங்க தெரியுமா? பவுல் சொல்லி தராரு. நீங்கள் தேவனுக்கென்று
கனி கொடுக்கும்படிக்கு. நீங்க யாருக்கு கனி கொடுக்க போறீங்க? தேவனுக்கு. இந்த உலகத்துல நம்மள தேவ பிள்ளைகள்னு எப்படிங்க தெரியும்? இவர்தான் தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசின்னு எப்படி தெரியும்? அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். ஒரு மரம் நல்லது கெட்டது என்று எப்படி தெரியும்? கனியினாலதான் அறியப்படும். நல்லா கவனிப்போம். இன்னைக்கு இயேசுவோட நீங்க நிலைத்திருந்தா இரண்டாவது மிக முக்கியமான ஆசீர்வாதம், நீங்க யாருக்கென்று கனி கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு இல்ல. இன்னைக்கு அநேகர் தங்களுக்கென்றே கனி கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு நான் பெரிய தேவனுடைய மகன ஊழியக்காரன் நினைச்சிட்டாங்க. தவறு. யாரெல்லாம் தேவனுக்கென்று கனி கொடுப்பாங்கன்னா, யார் உண்மையாகவே இயேசுவோடு இணைந்து இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான். அப்போ தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவன் என்ன செய்வான்? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவான். அவன் தன்னுடைய சித்தத்தை நோக்க மாட்டான். அதனால இயேசு சொன்னார், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பான். நல்ல கவனிங்க. அந்த வசனத்தை சொல்லிட்ட பிறகு சொல்றாரு, பரலோக ராஜ்யத்து கதவு பூட்டப்பட்டுருச்சு. அதுல நிறைய பேர் வராங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்க என்ன செய்தோம்? தீர்க்க தரிசனம் உரைத்தோம். நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் செய்தோம். வியாதியஸ்தர்களை குணமாக்கினோம். பிசாசு பிடியில் விடுதலை ஆக்கினோம். அதனால எங்களுக்கு என்ன செய்யுங்க? கொஞ்சம் பரலோகத்தின் கதவை திறந்து விட்டுருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம சிந்தைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்க. பரலோக ராஜ்யம் உங்களுடையது அல்ல. நல்லா கவனிக்கணும். இங்க நான் ஏன் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காட்டினேன்னு சொன்னா, இந்த பரலோக ராஜ்யத்துல என்ட்ரிக்காக கெஞ்சினாங்க பாத்தீங்களா? ஆண்டவர் நிராகரித்தார் பாருங்க. அவங்க இந்த உலகத்துல தங்களுக்கென்று கனி கொடுத்தவர்கள். அவங்க தொட்டா சுகம், அவங்க தொட்டா பிசாசு ஓடுது. அவங்க தீர்க்கதரிசனம் சூப்பரா சொன்னாங்க. ஆண்டவர் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீ சொல்லவே இல்லை, நீ பொய் சொல்றன்னா சொல்ல, நீ சொன்னது உண்மைதான். ஆனா அதெல்லாம் நீ எதுக்காக பயன்படுத்திட்ட? ஒரு சுய சித்தத்துக்காக பயன்படுத்திட்ட, ஒரு சுய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்திட்ட. நீ என்னோட நிலைத்திருக்கல. நீ நிலைத்திராத கொடி. நீ தேவனுக்கென்று கனி கொடுக்கவில்லை, நீ உனக்கென்று கனி கொடுத்தாய். நல்லா கவனிப்போம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க தேவனுக்கென்று கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. எந்த மனிதன் இயேசுவின் வார்த்தையிலே நிலைத்திருக்கிறானோ, எந்த மனிதன் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்ளுகிறானோ, எந்த மனிதன் இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறானோ, ஒன்று சொல்லட்டும், அவன் தேவனுக்கென்று கனி கொடுப்பான். தேவனுக்கென்று கனி கொடுப்பான். தேவனுக்கென்று நீங்கள் நீதியுள்ள கனிகளை நீங்கள் கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவீர்கள். பிலிப்பியர் 1:10 வாசித்து பாருங்க. நீதியுள்ள கனிகளை கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் நம்ம நடத்துகிறார். மூன்றாவது ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை கவனிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்லா வாசித்து பாருங்களேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னெல்லாம் கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். யார் சொன்ன வார்த்தைங்க இது? உண்மையே உருவான இயேசு சொன்ன வார்த்தை. அவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு உருப்பாகிலும் அழிந்து போவதில்லை. வானமும் பூமியும் வேணா ஒளிந்து போம், என் வார்த்தைகள் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட இயேசு நமக்கு அற்புதமா சொல்லி தராரு. உனக்கு நான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கேன். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நீ என்னில் நிலைத்திருக்கிறாய், நான் உன்னில் நிலைத்திருக்கிறேன். நீ கேட்டுக்கொள்வது எதுவோ உனக்கு கொடுக்கப்படும். அப்போஸ்தலன் யோவான் எப்படி சொன்னார் கவனிங்க. 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ நீங்க அறிந்திருக்கிறீங்களா?
இயேசுவின் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்குதா? நீங்க இயேசுவில நிலைத்திருக்கிறீங்களா? நீங்க அவர் அறிந்து கொண்டீங்களா? அவர் உங்களை ஃபர்ஸ்டே அறிந்து இருக்கிறாரு. நீங்க அறிந்து கொண்டீங்க, உண்மைதான். இப்ப அறிந்து கொண்ட நீங்க எப்படி தேவன்ட்ட ஜெபம் பண்ணுவீங்க? தேவ சித்தத்தோடு ஜெபம் பண்ணுவீங்க. அந்த சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுவீங்க. சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கு. என்ன தைரியம் இருக்கு தெரியுமா? என் ஜெபத்தை என் தேவன் நிராகரிக்க மாட்டார். என் ஜெபத்தை தள்ளவே மாட்டாரு. என் ஜெபத்துக்கு என் தேவன் மிகவும் மிகவும் கவனத்தோடு கேட்பாரு. கேட்கிறவர் கேட்கிறதோட நிக்கிறது இல்ல, பதில் கொடுத்தே தீர்வார். ஆண்டவர் சொன்னார், செய்யப்படும். செய்வேன், செய்ய போறேன் அப்படிலாம் சொல்ல, செய்யப்படும். இப்போ பெரிய ஆசீர்வாதமா? அப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும். இது மூன்றாவது மிக முக்கியமான ஆசீர்வாதம். நான்காவது ஒரு காரியத்தை சொல்றேன். இப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கறதோட நிக்க கூடாது. இதுல ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க என்னிலே இருப்பீங்க, 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 இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீ என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில். இப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. ஐ வில் பி வித் யூ ஆல்வேஸ். உன் கூட எப்போ நான் இருப்பேன். இது எதை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய ரட்சிப்பை காட்டுகிறது. இப்ப ரட்சிக்கப்பட்டோம், உண்மை இல்லையா? ரட்சிக்கப்பட்டுதான் நம் தேவனுக்குள் இயேசுக்குள் வந்திருக்கோம். இப்ப இயேசுக்குள் மனிதன் நிலைத்திருந்தா என்ன தெரியுமா ஆசீர்வாதம்? அவனுக்கு ஒரு நித்திய ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன ரட்சிப்பு? திருப்பி சொல்ல, நல்ல கவனிங்க. என்ன ரட்சிப்பு? நித்திய ரட்சிப்பு. நித்திய ரட்சிப்புனா என்ன தெரியுமா? எப்பவுமே ஆண்டவரோடயே இருப்பீங்க. பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். எப்படி இருக்கிறார் கொஞ்சம் வாசிங்க. எபேசியர் 2:22 அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்களா? இப்ப அவருடைய வாசஸ்தலமாக அழகா என்ன செய்யறாரு? அப்ப அவர் உங்களை விட்டு தூரம் போவாரா? போக மாட்டாரு. அதேதான் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப யார் உங்களுக்குள்ள வந்துட்டாரு? கிறிஸ்து. இப்ப நீங்க கிறிஸ்துவோடு, கிறிஸ்து உங்களோடு நீங்க வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த வாசம் பண்ணுதலுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பரலோக ராஜ்யத்துல தேவனோட நித்திய நித்திய காலமாக வாசம் பண்ணுவீர்கள். இதுக்கு பேர் தான் நித்திய ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? அதனால பேதுரு சொல்வாரு, ஆரம்பத்துல ஒரு ரட்சிப்பை பெற்ற, அது உண்மைதான், அந்த ரட்சிப்பை என்ன செஞ்சுக்கோ, பூர்ணப்படுத்துன்னு சொல்லுவார். ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். ஒரு ரட்சிப்பை என்ன செய்ய? பூர்ணப்படுத்து. இந்த நித்திய ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கூட, நீ என் கூட நிலைத்திருந்தா நித்தியம் உனக்கு என்ன செய்வேன்? நித்திய ஆசீர்வாதத்தை தருவேன். இப்ப நித்திய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் என்ன செய்வாரு? நமக்கு கனம், மகிமை எல்லாம் தருவார். பாருங்க, 1 பேதுரு 1:3, 4, 6. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. தேவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை வச்சிருக்காரு பாத்தீங்களா? அதை உங்களுக்கு கொடுக்க போறாரு. எப்ப கொடுப்பாரு? அவர் உங்களோட வாசம் பண்ணாதான், அவர் உங்களோட நிலைத்திருந்தாதான் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ நமக்கு என்ன ஆசீர்வாதம்? நித்திய ரட்சிப்பு. அந்த நித்திய ரட்சிப்புல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாடாத சுதந்திரம், அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம். இப்படிப்பட்ட சுதந்திரத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். இதை நீங்க பெற போகிறீங்க. அப்போ பரலோகம் நம்மளை எப்படி அழகா வரவேற்கும் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நமக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை நமக்கு கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? புகழ்ச்சி, கனம், மகிமை கிடைக்கும். இந்த இயேசுவில் நிலைத்திருத்தல்ல அவர் நம்ம கூட வாசம் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் இது.
இதுதான் நித்திய ரட்சிப்புல அடங்கி இருக்கிற ஆசீர்வாதங்கள். இது நமக்கு கொடுக்கிறார். இதை கொடுத்துட்ட பிறகு இன்னும் ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கிறேன்னு வாக்கு பண்ணார். என்ன வாக்கு பண்ணார் கவனிங்க. இதை யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எவைகளை சொன்ன? இதுக்கு முந்தின வசனத்தை சொன்ன, என் அன்பில் நிலைத்திருங்கன்னு சொன்னார் பாத்தீங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு. இன்னைக்கு ஆண்டுடைய சந்தோஷம் வேணுமா? இந்த உலகத்தின் சந்தோஷம் வேணுமா? மனுஷன் கொடுக்கிற சந்தோஷம் வேணுமா? எந்த சந்தோஷம் வேணும்? தேவன் கொடுக்கிற சந்தோஷம் வேணும். ஏன்னா இந்த சந்தோஷத்துல குறைவே இல்லை. இந்த சந்தோஷத்துல பரிசுத்தம் இருக்கு. இந்த சந்தோஷம் நிலைத்திருக்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை, இந்த சமாதானத்தை என் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்னா, அவரில் நிலைத்திருக்கிற மனிதனுக்கு மாத்திரம் கொடுக்கிறார். நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த உலகத்துல பாடு இருக்கும், உண்மைதான். இந்த உலகத்துல உபத்திரவம் இருக்கும், உண்மைதான். ஆனா நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்? இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் ஏன்? ஏன்னா நீங்க இயேசுவோடு நிலைத்திருக்கிறீங்க. இயேசுவின் வார்த்தையில நிலைத்திருக்கிறீங்க. இயேசுவின் அன்பில நிலைத்திருக்கிறீங்க. ஆகவே என் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷமும் அவருடைய சந்தோஷத்தையே கொடுக்கிறாரு. அந்த சந்தோஷத்தை எந்த மனிதனாலும் பறிக்க முடியாது. எந்த பிரச்சனையினாலும் பறிக்க முடியாது. அந்த சந்தோஷம் நிலைவரமான ஒரு சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கி அந்த சந்தோஷத்தை நமக்கு எந்த சூழ்நிலையிலும் குறையாதபடிக்கு தருகிறவராயிருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. 5 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொன்னேன். முதல்ல ஆசீர்வாதம் சொன்னேன், நீங்க சுத்திகரிக்கப்படுவீர்கள், பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். 2வது ஆசீர்வாதத்தை சொன்னேன், நீங்க கனி தருவீங்க. யாருக்கு என்று கனி தருவீங்க? தேவனுக்கு என்று கனி தருவீங்க. 3வது ஆசீர்வாதம், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும், அது செய்யப்படும். அல்லேலூயா. 4வது ஆசீர்வாதம், நித்திய ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் நம்ம கூடயே இருப்பாரு. 5வதா சொன்னேன், தேவனுடைய நீங்க சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த சந்தோஷம் யாராலையும் பறிக்கவே முடியாது. அந்த சந்தோஷம் இருந்தா இந்த வனாந்தர யாத்திரையில நீங்க அற்புதமாக நீங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து சேர்வீர்கள். தேவன் இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக.